சந்தோஷம். ஐயோ. ஆனால் சிராஜ் சார் நீ இவ்வளோ பிரிஞ்சுக்கிட்ட இருக்கு. நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ ஹவு ஃபன்னி இஸ். அவர் மிலிட்ரி இவர் மிலிட்ரி நம்ம மிலிட்ரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட. பர்பஸ் முடியல. சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். இவர எல்லா மூவி நான் பார்ப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாதிரி எல்லாம் சொல்லும், இந்த படத்தில் போகிற அவர் பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும்? இல்லை ஃப்ரெண்டு தான், நெய்பர்ஸ். அப்போ அவர் டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா. விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்குது. எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா? ஓகே. அப்போ இங்கே வரும் அவரை படம். எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங். ஒரு நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டாக அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸாக காமெடி பண்ணுறவங்க இங்கே கொஞ்சம் கம்மி தான். சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ணுறோம். அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வரும்போது எடுத்துட்டு போற மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுல நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல. இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு. அவர் ஒரு முன்னாடி போட்டு நின்று ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஆளு. ஆனா உட்காரவே மாட்டார். அது அவரு எனக்கு இதுதான் கம்ஃபர்ட். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ சார், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஃபேன் ஆயிட்டேன். நான் அதான் சொல்ல வந்தேன். எப்படா நம்ம ஏதா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசுறதுக்கு டைம் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் பேசுற விடுங்க, ஃபர்தர் படங்களை பேசுவோம். ஒரு மலையாள படத்துல போயிட்டா பேசிட வேண்டியதானே சார்? இல்ல அவரை தமிழுக்கு போங்க நிறையா. நீங்களும் போங்க சார். கண்டிப்பா என்ன இருக்கு.